ஒருத்தரை ஒடுக்கும் பொழுது அவர் அமைதியாக அப்படியே பயந்து ஓடிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் திமிரு எழுறாருன்னு வைங்களேன், அங்கே அவர் பின்னால் ஒரு கூட்டம் சேரும். அப்போ தேவையில்லாத ஒரு எதிரியை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. இங்கேயும் அப்படி தான் நடக்குது, ஆந்திராவிலையும் அப்படி தான் நடக்குது. இங்கே விஜயை நீங்கள் ஒரு நடிகனாக நினச்சி அவர் படங்கள் வரும்போது நீங்கள் அவரை சீண்டாமல் விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்து நிற்க போகிறதில்ல. அவரை தொடர்ந்து இங்கே சீண்டிகிட்டே இருந்தாங்க. 2 கட்சியுமே மாறி மாறி சீண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் எரிச்சல் ஆகுறாரு. இந்த அதிகாரத்தை வச்சுட்டு தானே என்ன சீண்டிகிட்டு இருக்கீங்க, நான் வர்றேன் இங்கே அப்படின்ட்டு வர்றாரு. அப்போ அவரை வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? இவங்க தான். ஸோ இது வந்து இப்போ ஆந்திராவில் நடக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ அடுத்த அரசியல் கட்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரா சார் அல்ல அர்ஜுன்? நிச்சயமாக வராது. ஆப்வியஸாக அதுதானே வரும். நீ எனக்கு இவ்வளோ குறைச்சல் கொடுக்குறல்ல, நான் வந்து உன்னை தூக்கி உள்ளே போடுறேங்கிறது தானே. இப்போ சந்திரபாபு நாயுடு தூக்கி ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளே போட்டார். அவர் இப்போ வெளியில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அவருடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்? ஜெகன்மோகன் ரெட்டி தூக்கி உள்ளே போடணும், அதுதானே அவர் நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ அல்லு அர்ஜுன் வந்து நீ என்ன தூக்கி உள்ளே போட்டல, இதான் வர்றேன் இரு அப்படிங்கிறது தானே. வேற என்ன நினைக்க முடியும்?